நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம். நமக்கு லோடு பார்த்தீங்கன்னா விஜயவாடா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு ஒரு 20 நாள் ஆகும் நான் இங்கேருந்து வந்து போய். ஸோ 25 நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் வந்து லோடு எடுக்க வந்திருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ணில் கொஞ்சம் ஃபால்ட்டு. ஸோ அதனால தான் நான் வரல, லைனுக்கு வரல, ஹாஸ்பிட்டல் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் ஜாமான், பெயிண்ட் தான் நமக்கு லோடு ஏற்றுறாங்க. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டுக்கு போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் வந்து அன்லோடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வந்து லோடு ஏற்றுறதுக்கு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்றிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஏற்றிட்டுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு. ஸோ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா லோடிங் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த குடோனு, ரொம்ப பெரிய குடோனு. நண்பர்களே, இப்போ பார்த்தோன்னா நம்மளோட வண்டி வந்து லோடு ஏற்றியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஜயவாடா கிளம்பிட்டோம். நம்மளோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஹைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி தான் பில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெடியான வண்டி நம்ம கிளம்ப வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல்லூர் பக்கமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வண்டிக்கு பர்மிட் எடுக்கலை. ஸோ நான் கேட்டேங்க என்ட்ரு ஆகிற இடத்துல, அது தேவையில்லை தம்பி, காலையில் எடுத்துக்கங்க, இப்போது எல்லாம் சர்வர் டவுனாக இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன், எதுவும் கேட்கவும் இல்லை. ஸோ நமக்கு வந்து டெலிவரி பார்த்திங்கன்னா மண்டே தான். ஒரு இடத்துல முன்னாடி இறக்கிடுவாங்க, 2 டெலிவரி இது. ஸோ ஒரு இடத்துல முன்னாடி இறக்கிடுவாங்க, இன்னொரு இடமும் பக்கம்தான், பட் அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது வந்துட்டு நம்மளோட ஹிந்துஸ்தான் மெரைனோடது இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் இருக்குவாங்களாம். ஸோ நம்ம வேகம் போகணுன்றதே கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா போயிட்டு மகளில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. கண்ணில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷுவல் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. முன்னாடியெலாம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்ணில் அடியும் பட கிடையாது. பட் எப்படி ஆச்சுன்னு தெரில. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வீடியோ போட முடியாத சூழ்நிலை, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பிறகு வீடியோ கண்டினியூ போடுறேன். இப்போ நம்ம பேசியிருக்க வாடகை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 21,000 வாடகை. இதில் வந்து நம்ம ஒரு டேங்க் டீசல் போட்டிருக்கோம். 1,500 ரூபா வந்துட்டு டோலுக்கு போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து நம்ம 900 கிலோமீட்ரு. ஸோ ஒரு டேங்க் போட்டால் இன்னொரு டேங்க் டீசல் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டன் கூட கொஞ்சம் தூரம் வரலாம். ஸோ அங்கேருந்து லோடு எடுத்து தான் நம்ம வரப்போகிறோம், ஏதாவது ஒரு லோடு. ஸோ லோடு எடுத்துகிட்டு பிறகு தான் வரோங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ரோடும் லைட்டாக ஷேக்கிங் இருக்குது. ஸோ வீடியோ ஷேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் நினைக்காதீங்க, நான் வந்துட்டு காலையில் ஒரு நல்ல வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோல் பக்கமாக போயிட்டுருக்கோம். நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினா அதுக்கு பிறகு தூங்கிட்டேன் படுத்து. ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய டெலிவரி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானோட ஷிப்யார்டுக்கு போகிறோம். ஸோ அது வந்து
மண்டே தான் வந்துட்டு கம்பெனி ஓப்பன் ஆகும், கவர்மெண்ட்டோடதுன்றதுனால. ஸோ ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம மண்டே போனால் போதும் அங்கே. மற்றபடி இப்போ அர்ஜென்ட்டாக போகணுன்றதுலாம் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 days பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விஷயமாக அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னோடய கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து போனதுனால தான் என்னால் வீடியோலாம் எதுவும் போட முடியல. பட் இதுக்கு பிறகு நான் வீடியோ ரெகுலராக போடுவேன். கண் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு பிறகு லைனில் தான் இருப்பேன். அதனால் வீடியோ ரெகுலராக அப்டேட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பர்மிட் போடல ஆந்திராவுக்குள்ளே. நைட்டே போட்டிருக்கணும். பட் நாங்கள் கேட்டேன், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ஆர்டிஓவிலே சொன்னாங்க. கேட்க மாட்டாங்கன்னா போட்டுக்க சொன்னாங்க, ஆன்லைனில் போட்டுங்க, எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் போயிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடும்போது தான் போடணும். மற்றபடி எதுவும் வந்து இப்போதைக்கு பர்மிட் போடுற ஐடியா இல்லை. இந்த லோடில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21,000 நமக்கு வாடகை. இந்த 21,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ செலவு ஆகுதுன்றதை ஃபைனலாக வந்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,250 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சு. மற்றபடி டோல் ஒரு 1,500 ரூபா போட்டேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லூர் தாண்டி ஒரு 45 to 60 கிலோமீட்டர் வந்திருப்பேன். நமக்கு இன்னும் ஒரு 4 கோடு டீசல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் மறுபடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நம்ம ஊரில் எதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருளோ அதெல்லாம் இங்கே வந்துட்டு ரொம்ப வந்து சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு அக்கா லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க. என்ன வைக்கிறாங்கன்னா கல் சேல் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து வந்து தேச துரோக வழக்கு மாதிரி வந்துட்டு போடுறானுங்க. என்ன பிரச்சனை, என்ன சிஸ்டம்னு தெரியல. பாருங்கள், ரோடு ஃபுல்லாகவே இது தான். இது பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று நிற்கிது, லாரி பின்னாடி அக்கா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாகவே இது தான். 2 பக்கமும் ரோட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பிரதான தொழிலே இதாக தான் இருக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டுக்கிறாங்க. அதில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாவே இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. இல்லைனா நம்மளும் வண்டி நிப்பாட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கமுமே தான் சேம், ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். நம்மளோட பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா விநாயகர் போயிட்டுருக்காரு. ஓங்கோல் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமுமே கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். அங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்தோம்னா வந்து விஜயவாடா தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருப்போம். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லோடு போகுது, பட் என்னன்னு தெரியல. ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, பட் கீழே கொட்டிகிட்டே போகுது நிறைய. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ அகலமாக ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா வரும்பொழுது ஒரு சின்ன பிரச்சனை மீன்ஸ் ஆர்டிஓ பிடிச்சிட்டாங்க. அப்புறம் பேசி சரி பண்ணியாச்சு. பட் வெயிட் நிறைய இல்லை, பட் இருந்தாலும் நிறைய இருந்துருமோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இருக்குது. ஸோ போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஷிப்யார்டுக்குள்ளே நுழைய போகிறோம்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அன்லோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை இறக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பூட்டானுக்கு ஒரு லோடு. ஸோ அது என்ன வாடகை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு சொன்னது ஒரு வாடகை, ரெண்டாவது அது டைமிங்களோட என்னன்னு தெரியல. ஏன்னா பூட்டானுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் பக்கமாக ரோடே இல்லாதன்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம அதுக்கு பிறகு தான் முடிவு பண்ணோம் அங்கே போகிறோமா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்யார்டுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது, அதை அன்லோட் பண்ணோம், அவ்வளோதான் ஒர்க்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நான் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான். அதாவது வந்து முந்தா நாள் நைட்லேருந்து நேற்றுக்கு இப்போ வரைக்குமே ரெஸ்ட்டு தான். இப்போ தான் வந்து பாதி மெட்டீரியல் அன்லோட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து உள்ளே கொடுக்கணும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10,500 வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ நமக்கு டீசல் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக சொல்கிறேன், இறக்கிட்டு எவ்வளோ முடிச்சிருக்கேன், எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ வாடகைன்றது டோட்டலாக ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்டீரியல் அன்லோட் பண்ணும்போது வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லோகோ ஒன்று நிற்கிது, டீசல் லோகோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கீழே கடல் இருக்குது. எஸ், இது கடல் தான், ஆறு கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வியூலாம் சூப்பராக இருக்குது. அந்த மலைக்கு மேலே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இது எல்லாமே இந்த சதுப்பு நில காடுகள் இருக்கும் இல்லையா, அதுதான். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது லொக்கேஷன் தான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம விசாகப்பட்டினத்தோட டாக்கியார் நாவலோடது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் என்ட்ரிமெண்ட்ஸாக நிற்கிறாங்க. அவங்க எல்லாமே நம்மளையே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யூரியாவும் அது உரம் என்ன உரம்னு தெரியல, உரம் ஃபுல்லாக உள்ள கிடக்கு. ஐஎன்எஸ் தேகா, ஐ திங்க் நம்ம நேவல்குள்ளே தான், போர்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறோம். ஐ மீன் நம்ம வந்து ஹார்பருக்குள்ளே தான் இருக்கோம். போலீஸ் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அனல் மில் நிறையன்னு நினைக்கிறேன். போர்ட்டுக்கு கரண்ட் கொடுக்குறதா இல்லை டோட்டலாக ஏரியாவுக்கு கொடுக்குறதான்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தான் இருக்கும். அது வந்து ஒரு பாயில்டு எலக்ட்ரிக் ஸ்டேஷன், அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீடியோ கண்டினியூ பண்ணக்கூடாது நம்மளுக்கே இது, ஏன்னா அது ஹை டிஃபென்ஸ் ஏரியா, எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஐ மீன் நேவல், ஏர்ஃபோர்ஸ், ஏர்போர்ட், ஹார்பர் எல்லாமே. ஸோ இப்படி இங்கே நம்ம வீடியோ கையில் வச்சுட்டு எடுத்தோம்னா யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நான் வந்து திரும்ப மறுபடியும் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்பர்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ அதுக்கான முயற்சி செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு லிமிட்டெடுக்கு வந்துருக்குறோம். இது செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஹில் ஏரியா, பட் இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு இது வந்து ஒரு நேச்சுரல் பீச், அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் போல். சாரி, பீச்ன்ற ஹார்பர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் உள்ளே போய்ட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து நம்மளோட கஸ்டமர் வரேன்ருக்காங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. பாய்.